Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhal muzammil قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا صدق الله العلي العظيم وصدق رسوله الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான தருணங்களில் குர்ஆனுடைய பல வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். அதில் ஒரு கடினமான நேரத்தில் இறக்கப்பட்டதுதான் சூரா முஸம்மில். சூரா முஸம்மிலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கான பல எச்சரிக்கைகளையும் அல்லாஹினுடைய அத்தாட்சிகளையும் தீயோர்களுக்கான ஏற்படக்கூடிய தண்டனைகள் யாரை போன்று அவர்கள் அழிவார்கள் என்பதையும், நல்லோர்களுடைய குணங்கள் என்ன, நல்லோர்களின் நிலைகள் மறுமையில் எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா முஸம்மிலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட சூரா முஸம்மிலை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சூரா முஸம்மில் அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், இது எப்படிப்பட்ட தருணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முழு தோற்றத்துடன் காட்சியளிக்கக்கூடிய நேரம், வஹியை கொண்டு வருவதற்காக. ஒரு மனிதனாக, சாதாரண மனிதனாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முழு தோற்றத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ச்சி அடைகின்றார்கள். ஏதோ நம்மை நெருங்குகிறது, நமக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்பதாக வானவீர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அஞ்சினார்கள். அவர்களுக்கு முதல் வசனம் இறக்கப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தனது அன்பு மனைவி கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கூறினார்கள், முஸம்மில் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்பதாக கூறினார்கள். என்னை போர்வை கொண்டு போர்த்துங்கள் கத்திஜாவே, என்னை போர்வை கொண்டு போர்த்துங்கள். ஏன் என்று விசாரிக்கும் பொழுது என்னை ஏதோ நெருங்குகிறது, எனக்கு ஏதோ ஆகப் போகிறது என்பதாக அஞ்சியவர்களாக போர்வை போர்த்த கூறினார்கள். அதை தான் அல்லாஹ் இந்த சூராவின் ஆரம்பத்திலே அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் முஸம்மில். இந்த போர்வை போர்த்திருப்பது மட்டுமல்ல, உங்களிடத்தில் வரக்கூடிய அந்த ஜிப்ராயில் சாதாரண நபர் அல்ல, நீங்கள் சாதாரண மனிதரும் அல்ல, இந்த ஒட்டுமொத்த மனித இன சமூகத்துக்கும் தூதுவராகவும் என்னுடைய பல கட்டளைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய நபராகவும் உங்களுக்கு பல வெற்றிகளையும் நாம் தர இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் இந்த சூராவை ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் முஸம்மில், ஓ நபியே, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர் என்பதாக அல்லாஹ் அழைக்கின்றான். போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, நீ என்ன செய்யுங்க, இரவில் நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக. முழு இரவும் அல்ல, அதில் பாதி சொற்பத்தில் என்ன செய்யுங்க, எந்திரிச்சு தொழுகைக்காக நிற்பீராக என்பதாக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். நிஸ்வஹு அவின் குஸ்மின்ஹு கலீலா, தொழுகை, இரவு தொழுகை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். நிஸ்வஹு அவின் குஸ் எப்படின்னு கேட்டால் முழு நேரம் கிடையாது, அதில் பாதி, அதுலேயும் பாதின்னு சொன்னால் தஹஜ்ஜத் வந்துடும்.
முழு நேரம் கிடையாது, அதில் பாதி, அதுலேயும் பாதி நேரம் என்ன செய்யுங்க, நீங்கள் குறைவாக குறைத்து கொண்டு தொழுவீராக என்பதாக. அவுசித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா, அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, அல்லது சிறிது கூட்டியும் அல்லது குறைத்தும் நீங்கள் என்ன செய்யுங்க, குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி தெளிவாக ஓதி அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுவீராக என்று நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் ஸகீலா, உங்களின் மீது நிச்சயமாக அதிசீக்கிரத்தில் மிக உறுதியான வார்த்தை அல்லாஹ் இறக்கி வைப்போம் என்பதாக கூறுகிறான். வார்த்தை என்றால் கட்டளை. இந்த தீனை முழு உலகுக்கும் எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மீது என்று சொன்னால் நபியின் மீது எவ்வளவு பெரிய கட்டளை இறங்க போகிறது. அல்லாஹ் கூறுகிறான், இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் ஸகீலா இன்னா நாஷியத்துல் லைலிஹி அஷத்து வக்வ முகீலா, நிச்சயமாக என்ன செய்யுங்க, இரவில் எழுந்திருப்பது ஆத்மாவை மிக அதிகம் பழக்கி அடக்கி வைப்பதுடன் எதையும் உள்ளமும் நாவும் ஒத்து கூறும்படியும் செய்கிறது என்பதாக அல்லாஹ் இரவு நேர தொழுகையில் தொழக்கூடியவர்களுக்கான சிஃபத்தை அல்லாஹ் விளக்குகிறான். எப்படிப்பட்ட சிஃபத்? யார் அந்த தஹஜ்ஜுடைய நேர இரவு தொழுகைகளை தொழுகின்றார்களோ அவருடைய உள்ளமும் நாவும் ஒன்றிணையும். அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை குறிவிட்டு மேலும் அல்லாஹ் கூறுகிறான், இன்னலக ஃபின்னஹாரி சப்ஹன் தவீலா, நிச்சயமாக உங்களுக்கு என்ன இருக்கு, பகல்ல நீண்ட வேலைகள் இருக்கு. வேலை என்பது மக்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பண்ணி எடுத்து வைக்க வேண்டும். இதெல்லாம் கூறுகிறான், பகல் முழுக்க உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்கிறது. எனவே என்ன செய்யுங்க, இப்படிப்பட்ட அமல்களின் மூலியமாக உங்களை தயார்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் கூறினான். குறிவிட்டு மேலும் நபியுடைய பல குணங்களை உருவாக்க சொல்கிறான். முக்கியமான சகோதரர்களே, வஸ்குரிஸ்ம ரப்பிக வத்தபத்தல் இலைஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய திருப்பெயரை நீ என்ன செய்யுங்க, அவன் முற்றிலுமாக அவன் பக்கம் திரும்பியவனாக காலையிலும் மாலையிலும் என்ன செய்ய, அல்லாஹ்வை வரத்திலில் வஸ்குரிஸ்ம ரப்பிக வத்தபத்தல் இலைஹி தப்தீலா, அதிகமாக அல்லாஹ்வுடைய இஸ்மாஹி அந்த அல்லாஹ்வை அல்லாஹ் அல்லாஹ் என்று நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறினான். கூறிவிட்டு அல்லாஹ் இப்படிப்பட்ட ரப்பு அவருடைய சக்தி என்ன அல்லாஹ் கூறுகிறான், ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிபி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபத்தஹிதுஹு வக்கீலா, அந்த ரப்பு தான் கிழக்கு திசைக்கும் மேல் திசைக்கும் எஜமானாக இருக்கின்றான், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய வேறு எந்த நாயனும் கிடையாது. எனவே ஆகிய அப்பேற்பட்ட ரப்பை உங்களுடைய பொறுப்பாளனாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் அந்த சூரா முஸ்ஸம்மிலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலியுறுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, ஏனென்று இந்த சூரா முஸ்ஸம்மிலில் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த தீனுடைய வேலை வாங்குவதற்காக என்னென்ன குணங்களை உருவாக்க கூறுகிறான் என்பதையும், இன்னும் காஃபிர்கள் மறுப்பதின் காரணமாக அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் 2 பொறுப்புகளை வைத்திருக்கின்றான். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது, இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் எப்படி தீனை கொண்டு வந்து சேர்த்தார்களோ அதுபோன்று பிறரிடத்தில் தீனை கடத்துவது, அந்த தீனை பிறரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், தாவாவுடைய உழைப்பை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அழகிய குணத்தின் மீது எப்படி அல்லாஹ்வை அவர்கள் வணங்கினார்களோ அஞ்சினார்களோ அது போன்ற குணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூறான் என்பதை நினைவுபடுத்தும் விதமாக தான் சூரா முஸ்ஸம்மிலே என்று நாம் பயானாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய அந்த வல்லமை கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட அனைத்திற்கும் அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கிறான் என்பதை கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வஸ்பிர் அலா மா யகூலுன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, நபி என்ன செய்யுங்க, போய் ஒரு தொண்ட தீனை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் அந்த மக்கள் உடனே கேட்டுக்க போகிறாங்களா? தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க, என்னென்ன சகோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கல்லால் சொல்லால் அடித்தார்கள். மக்கால மலையின் மீது ஏறி உங்களுக்கு பிறகு இந்த மலைக்கு பின்னாடி ஒரு குதிரைப்படை வந்து உங்களை தாக்க போதுன்னு சொல்லி நம்புவீங்களா என்று சொல்லும்போது, ஆம் யார சொல்லலாம், நீங்கள் அதாவது சொல்கிறாங்க, முகமதே நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் நம்பிக்கையாளர் என்பதாக. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் முதல் தௌஹீதை வெளிப்படுத்துகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இதைவிட பயங்கரமான ஒரு நாள் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்கும் தினம், அந்த நாளுக்காக நீங்கள் தயாராக வேண்டும் என்று கூறிய பொழுது அவருடைய தந்தை, சிறிய தந்தை அபுலஹப் மண்ணை எடுத்து வீசினான். அந்த படும் பாவி நாசமா போ என்பதாக அல்லாஹ் அவரை நாசமாக்கும் என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். எனவே அல்லாஹ் இங்கே கூறுகிறான், வஸ்பீர், இது போன்று நீங்கள் தீனை தாவத்தை எடுத்து வைக்கும் போது, அல்லாஹ்வுடைய சொல்லையும் செயலையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நீங்கள் எட்டி வைக்கும் போது வஸ்பீர், நபி என்ன செய்யுங்க, அவர்கள் மீது கடுமை காட்டுவதன் காரணமாக நீங்கள் என்ன செய்யாது கொள்ளாதீர்கள், மனமுடைந்து விடாதீர்கள், பொறுமையாக இருங்கள். நபியே, அவர்கள் உண்மை பற்றி குற்றங்களை கூறுவதை சகித்து கொண்டு கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு விலகி வெறுத்து வைப்பீராக என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். குறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வதர்னி,
என்ன செஞ்சிருங்க, அப்படிப்பட்ட அந்த பாவிகளை விட்டு விடுங்க. வல் முகத்திபீன உலின் நிஅமதி வமஹில்ஹும் கலீலா. நபி என்ன செய்யுங்க, அந்த சுகவாசிகளை அவங்களுடைய விஷயங்கள்ல விட்டு வச்சிருங்க. எது வரைக்கும்? இது போன்ற தீனை எதிர்ப்பவர்கள் தீனின்படி நடப்பதின் மீதும் இந்த இஸ்லாத்தின் மீதும் வெறுப்பு கொண்டிருக்கின்றார்களா, அவருடைய பாதையில் கொஞ்ச நாள் சிறிது அவகாசத்தோடு விட்டு வச்சிருங்க என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். என்ன சகோதரர்களே, இவர்களுக்கு பெரும் அவகாசம் கிடையாது. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சிறு அவகாசத்தோட இவர்கள் எல்லாம் விட்டு வைத்து விடுங்கள். என்ன நடக்கும்? இந்த தீனையும் இந்த இஸ்லாத்தையும் எதிர்ப்பதின் காரணமாக இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் கூறுகிறான், இன்ன லதைனா அன்காலம் வஜஹீமா. நிச்சயமாக நம்மிடத்தில் இப்படியெல்லாம் மறுக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு கை கால்களில் போடப்படும் விலங்குகளும் இருக்கின்றன. அந்த நரகத்தில் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறான். குறித்து அல்லாஹ் கூறுகிறான், அங்க என்ன செய்ய சொல்ல, உணவு கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட உணவு? அந்த நரகத்திலே விக்கிக் கொள்ளக்கூடிய உணவும் துன்புறுத்தும் வேதனையும் அந்த நரகத்திலே அவர்களுக்கு இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணியமானவர், இந்த உலகத்துல என்ன முஸ்லீமா இப்படி இருக்காங்க, இப்படி என்னென்னலாம் இவர்கள் வசையப்பாடுகிறார்கள். இந்த மீடியாலாம் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை நோவினை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறது. அவர்கள் போடக்கூடிய ஒரு ஜுப்பா, தாடி, அவருடைய பின்பற்றக்கூடிய ஒரு சுன்னத் அனைத்தையும் கொச்சைப்படுத்துகிறது. என்னப்பா இப்படி வெளியே போய் தலை காட்ட முடியாது என்று சொல்லும் அளவிற்கு இன்னைக்கு உலகத்தில் இந்த சமூகத்தினுடைய நிலையை கொண்டு போய் கொண்டிருக்காங்க இந்த ஊடகங்கள். ஆனால் இவர்கள் மறுமை நிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே விவரிக்கின்றான். அதை எடுத்தவர்கள் பார்ப்பதில்லை. அல்லாஹ் மேலும் கூறுகிறான், யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபாலு வகானத்தில் ஜிபாலு கஸீனன் மஹீலா. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றா, இந்த உலகம் நிரந்தரமானது, இந்த உலகம் நிரந்தரம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். இப்படி இவர்கள் அல்லாஹை பற்றி கூறுவதையும் மறுமையில் அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்பதை பற்றியும் இவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா நபியே? என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகத்திலே இவர் உலக அழிவு நாளை கண்கூடாக பார்ப்பார்கள். கழிவு நாளை கண்கூடாக பார்ப்பார்கள். அந்நாளில் என்ன நடைபெறும்? யௌம தர்ஜுஃபுல் அர்து. அந்நாளில் பூமியும் மலைகளும் ஆட்டம் கொடுத்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். மோதிக்கொள்வது மட்டுமல்ல, மலைகள் சிதறுண்டு குவியல்களாக ஆக்கப்படும். மேலும் மரத்தில் இப்படிப்பட்ட இந்த கொடூரமான நிகழ்வுகள் மறுமையின் காட்சி இவர்கள் பார்க்கும் பொழுது மிக அதிர்ச்சி அடைந்து அப்படியே நிற்பார்கள். உறுதியான மலை, ஆனால் இந்த மலையை அப்படியே பஞ்சு போல அந்த காலத்தில் நடக்குதுன்னு சொன்னா, அப்படியே வானத்தில் பறக்குதுன்னு சொன்னா, அதை பார்க்கக்கூடிய மனிதனை உள்ளம் எப்படி இருக்கும்? அப்போதான் வணங்குவான், ஆஹா இது என்ன செய்து அல்லாட்ட ஒன்று தட்டக்கூடிய நாள் என்பதாக உணர்வார்கள். எனவே சகோதரர்களே, அந்த நாளில் ஆனால் என்ன நடக்கும்? அந்த நாள் என்ன நடக்கும்? அல்லாஹ் இதற்கு முன்பாக இறக்கிய இறை தூதர்கள் இறக்கிய பெரும் பெரும் கொடுங்கோல் அரசர்கள், மறுத்த அரசர்களுடைய பல சம்பவங்களையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா. மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களிடத்தில் நம்முடைய தூதுத்துவத்தை அனுப்பி வச்சோம். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் அனுப்பினானோ அதுபோன்று உங்களிடத்தில் நாம் தூதுத்துவத்தை அனுப்பி வைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் நினைவூட்டுகிறான், ஃபிரௌன் அனுப்பின ஒரு நபியை மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்று இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த சமூகத்துக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். எது மக்காவாசிகள் மட்டுமல்ல, மதீனா அரபுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துடைய மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். அப்படி ஒரு நபியாக நான் அனுப்பி வைத்திருக்கேன், நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா என்பதாக. ஆனால் அந்த ஃபிரௌன் என்ன செய்தான்? அல்லாஹ் அந்த ஓமையை கூறுகிறான் பாருங்கள் சகோதரர். ஏற்றால் என்ன, ஏற்காவிட்டால் என்ன? ஃபஸா ஃபிர்அவுனு ரசூல். அந்த ஃபிரௌன் அந்த நபி ஏற்பதற்கு பதிலாக மறுத்தான். ஃபஅஹதனாஹு அஹதன் வபீலா. அல்லாஹ் கடுமையான வேதனை கொண்டு பிடித்தான். எப்படிப்பட்ட வேதனை? நம்மளை யாரும் ஜெயிக்கவே முடியாது என்பதாக நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அல்லாஹ் அந்த நதியிலே போட்டு அல்லாஹுடைய ஒட்டுமொத்த படையை மூழ்கடித்து அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்தினான். கண்ணியமானவர்களே, இதுதான் உங்களின் நிலையும். அல்லாஹை மறுத்துவிட்டு நீங்கள் என்ன செய்து கொண்டுள்ளலாம்? அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை மறுத்துவிட்டு நிம்மதியாக அந்த உலகத்தில் வாழலாம் நினைக்கிறீங்களா? உலகமும் இருக்காது. இது போன்று முன்பாக மறுத்தார்களே, அவர் நிலை என்ன ஆயிற்று என்று உலகம் முழுக்க நீங்கள் பயணம் செய்து பாருங்கள் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இது மட்டுமல்ல, இதைவிட கடுமையான அந்த மறுமை நாள் இருக்கும் தெரியுமா? அந்த மறுமை நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபகைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌம யஜஅலு வில்தான ஷீபா. எப்படி ஒரு நபி வரும்போது அவரை நீங்கள் உங்களுக்கு மறுக்க மனசு வருது? அல்லாஹ் கேட்குறான்.
கைஃப தத்தக்கூன், நிராகரித்து விட்டால் நம் பிடியிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏன் அந்த நாள், அந்த மறுமை நாள் அல்லாஹ் எழுப்பக்கூடிய நேரம் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு சொன்னா, சின்ன பிள்ளைகளுடைய முடிகளெல்லாம் நிறைத்து விடும். ஒரு மனிதனுக்கு கவலை வந்துட்டா முடி நிறைய சொல்றோம்ல, ரொம்ப கவலைப்பட்டா முடி நிறைச்சிடும். அப்ப அந்த கவலை அந்த சிறு பிராயத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் அந்நாளினுடைய கடுமை அவருடைய முடிகளெல்லாம் நிறைக்க வைத்து விடும். அந்நாளை நீங்கள் சந்திப்பீர்களே, உங்கள் நிலை என்ன ஆகும் என்று அல்லாஹ் கூறிய குர்ஆனிலே கேட்கின்றார். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸமா முன்ஃபத்திரும் பிஹி கான வாதுஹு மஃஊலா, நீங்கள் இந்த உறுதியாக பார்க்கக்கூடிய இந்த வானம் இருக்கே அது பிளந்து விடும், இது நடந்தே தீரக்கூடிய அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கு என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் பேசுகிறான், எப்படி பேசுகிறான் பார்த்தீர்களா? நாம் நினைக்கிறோம் ஒரு குர்ஆன் தானே, அது ஒரு கிதாப், பத்திரமா வச்சுக்கணும் கண்ணியசேன் என்பதாக. தொடர்ந்து படித்து பார்த்தால் தெரியும் சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். முஃமின் இடத்திலையும் பேசுகிறான், தன்னடியார் இடத்திலே அன்பாக பேசுகிறான், காஃபிர் இடத்திலே கடுமையாகவும் பேசுகிறான், நபியின் இடத்திலே அன்பாகவும் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நாள், இந்த நாளுக்கு முன்பாக நீ என்ன செய்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இங்கே நான் கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே மீண்டும் நபியின் மூலியமாக மக்களுக்கு பாடம் இருக்கின்றான். இன்ன ஹாதிஹி தத்கிரா, நிச்சயமாக இதெல்லாம் ஒரு ஞாபகமூட்டல் தான். ஃபமன் ஷா, யார் நாடுறீங்களோ, அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, அல்லாஹ் கிட்ட உங்களுக்கான ஒரு பாதையை, ஒரு இடத்தை இன்றே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். எப்படி சொல்றதுலே, உங்களுக்கான ஒரு பாதையை, ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை அல்லாஹ்விடத்தில் நல்ல அமல் செய்து அல்லாஹ்ட்ட ஏற்படுத்தி என்ன செய்ய முடியும், அல்லாஹ் எதை எங்களுக்கு கட்டளையிட்டானோ அதை முழுமையாக நிறைவேற்றுவது என்பதால் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய முடியும். அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் நமக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, நாமும் இன்று எங்களுடைய நபி வந்துவிட்டார்கள். இந்த நபியினுடைய இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் எங்களிடத்தில் இருக்கு. மற்ற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது செய்யாதன் காரணமா இன்னைக்கு எப்படி நடக்க தெரியுங்களா, அங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இவரெல்லாம் பாவிகள், இவர்கள் கையில் வச்சிருக்க மார்க்கம் கொடூரமானது என்பதாக பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள். எங்களிடத்துல சத்தியம் இருக்கு என்று நாங்கள் போய் 4 பேர்த்திட்டு சொல்ல முன்வரவில்லை. ஆனால் அவர்கள் சொன்ன பொய் நாங்கள் சத்தியம் என்பதாக மறுபதில் பேசாததின் காரணமாக, மக்களிடத்தில் குர்ஆன் ஹதீஸை பேசாததின் காரணமாக அவர்கள் சொன்ன பொய் என்று உண்மையாகிவிட்டது. கொஞ்சம் விலகிடு போட்டிருக்காரா, கொஞ்சம் விலகி பார்த்தியா, தாடி எப்படி பார்த்தியா, மறுபடியும் மைய வச்சுக்கிட்டு வருவாங்க பாரு, கொஞ்சம் தள்ளிச்சிரு என்பதாக இங்கல்ல சகோதரே, உலகம் முழுக்க அந்த ஊடகங்களால் பரப்பப்பட்டுருச்சு. எனவே சகோதரே சொன்னோம், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நம்முடைய சுன்னத்தை, நம்முடைய நற்குணத்தை, நம் கையில் இருக்கக்கூடிய தீனுடைய அழகை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். போய் பேச முடியல, வெளிப்படுத்துவோம். என் ஆடையின் மூலியமாக, என் செயலின் மூலியமாக என் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவோம், சரிதானே? ஆனால் அதை கூட நாங்கள் முன்வரவில்லை. நாங்களும் ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை போன்று எங்களுடைய ஆடையும் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய செயலும் இருந்தால் யார் தான் தீனை கொண்டு போய் சேர்ப்பது? என்ன சகோதரர்களே, அவர்கள் பரப்பிய பொய் உண்மையாகிவிடும். இந்த இஸ்லாத்தை சுமப்பவர்கள் கஷ்டப்படுவாங்க, தீனை சுமப்பவர்கள் கஷ்டப்படுவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கூறுகிறான், அப்ப அல்லாஹ்ட்ட இப்படிப்பட்ட தினங்கள், இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் இருக்கு. அதற்கு முன்பாக நீங்கள் உங்களுக்கான அல்லாஹ்விடத்தில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் மிக நீண்டமான அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியார்களுக்கான ஒரு விஷயத்தை கூறுகிறான். என்ன? இன்ன ரப்பக யஅலமு, அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய ரப்பு அறிவான், உன்னுடைய ரப்பு அறிவான். யாரை? அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸ இல்லைலி வனிஸ்ஃபஹு வசுலுஸஹு வதாயிஃபத்தைன் மினல்லதீன மஅக். நபியே, உங்களோட இரவினுடைய பாதியில, அதிலும் பாதி அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் யாரெல்லாம் நின்று தொழுவார்கள் என்பதையும் அல்லாஹ் அறிவான். என்ன சொல்ல, நல்லடியார்களை பற்றி சொல்கிறான். உங்க கூட ஒரு சில அடியார் நல்லடியார் தொழுகிறாங்க அல்லவா, அந்த நல்லடியார்களை அல்லாஹ் அறிவான். வல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன், யுகத்திருல் லைல், இரவின் மீதும் சத்தியம் அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன், வன்னஹார், பகலின் மீதும் அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன். அலிமா அல்லன் துஹ்சூஹு ஃபதாப அலைக்கும், அல்லாஹ் என்ன செய்ய சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின்ஹு மினல் குர்ஆன், நீங்கள் என்ன செய்யுங்க, எனவே குர்ஆனில் என்ன செய்யுங்க, சில பகுதிகளை நீங்கள் அந்த நேரத்தில் ஓதுங்க. மேலும் அல்லாஹ் இதெல்லாம் கூறிவிட்டு மீண்டும் கூறுகிறான், அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா வ ஆஹரூன யதரிபூன ஃபில் அர்லி யப்தகூன மின் ஃபதலில்லாஹ்
உலகத்தில் எல்லா பக்கமும் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அல்லாஹுடைய பல அத்தாட்சிகள் வரலாறாக சுவடுகளாக அப்படி அப்படியே அங்கங்கே அல்லாஹ் வச்சுட்டு இருக்கான். நல்லடியாரோட நிலைகள் உயர்ந்திருக்கு. ஏற்றவங்கள் யாரெல்லாம் மறுத்தார்களோ அரசர்கள், அந்த தேசங்களே அழிக்கப்பட்ட அடையாளங்கள் உலகம் முழுக்க இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க, போய் பயணம் செஞ்சு கொஞ்சம் அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியை நான் பாருங்கள் என்பதாக கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் சில பேர் யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போய் என்ன செய்றாங்க, மௌத்தாராங்க. இவர்களையும் அல்லாஹ் நல்ல நிலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின்ஹு, என்ன சொன்னீங்க, குர்ஆனிலே சில பகுதியிலே ஓதி பாருங்கள். வகீமுஸ் ஸலாத், நல்லடியார்களை சிஃபத்துகளை அல்லாஹ் இங்கே வர்ணிக்கின்றான். தொழுகை நிலையாட்டுங்கள். வஆத்து ஸகாத், நல்லடியார் நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள். வஅக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு மீண்டும் நீங்கள் கடன் கொடுங்கள். கடன் கொடுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக மீண்டும் செலவு செய்யுங்கள். நீங்கள் செலவு செய்வது உங்கள் மறுமையினுடைய சேகரிப்பு. அதையும் அல்லாஹ் குறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் ஹைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், இன்னைக்கு எந்த நலவெல்லாம் செய்றீங்களோ அது வீணெல்லாம் கிடையாது, மறுமைக்காக நீங்கள் முற்படுத்தி வைக்கக்கூடிய நலவுகள் இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட இந்த நல்ல சிஃபத்துகளை அல்லாஹ்வுடைய இந்த நல்ல அறிவுரையில் யார் பின்பற்றுகிறார்களோ அல்லாஹ் அவர்கள் கூறுகிறான், ஹுவ ஹைருன் வ அஸமு அஜ்ரா, அல்லாஹ் இந்தப்படி நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு பரிபூர்ணமாக கூலி கொடுக்கக்கூடியவல்ல, மிக சிறந்தவனாக இருக்கிறான். அந்த கூலியை மட்டும் கிடையாது, வஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அந்த சூரா முஸம்மிலே நல்லடியாரின் சிஃபத்தை கூறி இறுதியிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக கூறி முடிக்கின்றான். கண்ணியமானவர்களே, இதான் சூரா முஸம்மில் அல்லாஹ் நல்லடியார்களுக்கும் இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கூறிய வழிமுறை. எனவே கண்ணியமானவர்கள், இப்படியாக குர்ஆனுடைய பல ஆயத்துகளை தர்ஜமாக்கும் மக்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதிலே பல படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் என்னுடன் பேசுகிறான் என்று பார்க்க வேண்டும். படிக்கும்போது அல்லாஹ் என்னுடன் பேசுகிறான் என்று பார்க்க வேண்டும். அப்படி யார் பார்க்கின்றோமோ சகோதரர்களே, நமக்கான பல படிப்பினைகள் கிடைக்கும். படிக்கலாங்களா இன்ஷா அல்லாஹ்? எப்படி பார்த்தா சூரா முஸம்மில் அல்லாஹ் எந்த நலவையெல்லாம் கூறினானோ, எந்த எல்லாம் எங்களுக்கு கட்டளையாக அல்லாஹ் ஆக்கினானோ அதெல்லாம் எடுத்து செயலற்றக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சிஃபத்தின் மீது அல்லாஹ் இருக்க கூறினானோ அந்த சுன்னத்துகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக வல்லல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதுங்க சுன்னத்துல்